ஃபஸ்ட்டு பட்சம் ஓகே. அதாவது இப்போது தக்ஷினி கதாயம் இருக்கலாமா பேப்பர் 2ல் 15 மார்க்ஸ்லமா. அதாவது உங்களுக்கு வந்து என்ன எழுதணும்னா, அதாவது கஹானிக்கா சாராம்சம் எழுதணும். ஓகேவா? அது வந்து 2 கொடுத்து 1 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிப்பணி எழுதணும். சாராம்சம் வந்து சம்மரி எழுதுறதில்ல, அதுக்கு வந்து 15 மார்க்கு. டிப்பணி கமெண்ட்டுக்கு வந்து 4 கொடுத்து 2 எழுதணும், அதுக்கு 10 மார்க். ஓகேம்மா? இப்போது எத்தனை கதை இருக்குது நம்ம வந்து அதில் பார்க்க போகிறது ஒரு 4 கதை நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கொஷினாக பார்க்க போகிறோம். ஓகேவா? 4 கதை. அப்போ ஃபஸ்ட்டு கதை வந்து தோத்தா ஒரு மைனா. தோத்தானா ஆக்சுவலாக பேரட்டு, மைனான்றது ஒரு சிடியா, ஒரு பறவை. பட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், என்னென்னா இது எதுனா தோத்தா மைனான்றது ஒரு பசுவோட பேர். 2 பசுவோட பேர் தான் அது தோத்தா மைனான்றது ஆக்சுவலாக. இதில் வந்து எப்படின்னா கதை அப்படின்னா, அதாவது ரமையா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ரமையா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு கொஞ்சம் பணக்காரு. அவர்கிட்ட வந்து ஜெகநாத் அப்படின்றவன் ஒருத்தர் வேலை செய்கிறான். அவனோட ஒய்ஃப் வந்து ராமி. அதே மாதிரி ரமையாவோட ஒய்ஃப் வந்து சீத்தம்மா. ஓகேவா? அதில் வந்து இந்த ரமையாவோட நௌக்கர் தான் இந்த ஜெகநாத். ஓகேவா? இந்த ஜெகநாத் வந்து இந்த விலங்குகள்லாம் வந்து பராமரிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். அப்போது 2 பசு வந்து அவன் பராமரிக்கிறான்ல, அந்த 2 பசுக்கு தான் அவன் பேர் கொடுத்துருப்பான். தோத்தா மைனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பான். அந்த 2 பசுவும் வந்து இது அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. 2 பசுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இவன் வந்து எப்பயுமே அந்த பசுக்களோடவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதால தன்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான். ராமின்றது இவனோட ஒய்ஃப் ஜெகநாத். அவங்கள வந்து அவன் கேர் பண்ண மாட்டான். அப்போது இந்த ரமையா இருக்கார்ல, ரமையோட ஒய்ஃபு சீத்தம்மாவும் ரமையாவோட மதரும் இவங்க ஒய்ஃபை வந்து ராமியனை வந்து நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம், எங்கள் வீட்டில் விட்டு போ, நீ வந்து மாடெல்லாம் பார்த்துக்கோ, மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து ஒரு வழியில் வந்து அதாவது தோத்தா மைனா வந்து ஈவினிங் வந்து கிடைக்காது, சீக்கிரமாக வராது திரும்பி. அப்போது உடனே என்னடா மாடை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். அப்போது என்ன பண்ணுறான்னா, வழியில் வந்து ஒரு நாகப்பாம்புலாம் பார்க்குறான். நான் பாம்பெல்லாம் பார்த்த உடனே என்னடா இது பாம்பு ஏதாவது கடிச்சிட்டு இருக்குமோன்ற அந்த பயம் வேறு இவனுக்கு. அப்போது அந்த சமயத்தில் வந்து ஒரு இந்த தோத்தா அப்படின்ற அந்த பசு வந்து அது வந்து அப்படியே சத்தம் போட்டுட்டே ஓடிடுது. உடனே அவன் சரி இவனை கூட்டு போகுது ஒரு இடத்துக்கு. அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் வந்து மைனா வந்து விழுந்து கிடக்குது. அப்போது வந்து அதுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தூக்கி தலையில் போட்டுட்டு தலையில் இது கழுத்தில் இப்படி தொங்க விட்டுட்டு அந்த பச்சிரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்குட்டி அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் நிறைய கூட்டம். அப்போ இவங்க ஒய்ஃப்க்கு வந்து ராமிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அப்போ வந்து இவங்க இது ரமையாவோட அம்மாவும் சீத்தம்மாலாம் என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து இந்த மைனா இல்லையா, அதை போய் பத்திரமா பார்த்துக்கப்போ அப்படின்றாங்க. இவன் போயிட்டு பத்திரமா பார்த்துப்பான். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தால் மைனா வந்து செத்து போயிட்ட உடனே எல்லாம் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ரொம்ப அழுகிறான். இந்த அந்த என்னது தோத்தா அதுவும் ரொம்ப சோகமாயிடுது, அந்த இன்னொரு மாடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்து ராமின்றவங்க அவங்க திடீர்னு இவனோட ஒய்ஃபே சீரியஸ் ஆகி இறந்துடுறாங்க. இறந்துட்ட உடனே இவன் குழந்தைய பார்த்துக்கிறதும் இந்த மாட்டை கண்ணுக்குட்டியை பார்த்து அழுதுட்டுருக்கான். இந்த கண்ணுக்குட்டியும் தாய் இல்லை, இந்த குழந்தையும் தன்னோட குழந்தைக்கு அம்மா இல்லையே அப்படின்ட்டு அழுகுறான். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த கண்ணுக்குட்டியை அந்த தோத்தா அப்படின்ற மாடு வந்து நல்லா பிரியமாக பார்த்துக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த சீத்தம்மா இருக்காங்கல்ல, சீத்தம்மா வந்து இந்த ராமியோட குழந்தை இருக்குல்ல, அதாவது இந்த வேலைக்காரனோட குழந்தை ஜெகநாத்தோட குழந்தை, அதை வந்து கேர் பண்ண மாட்டாங்க. அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. தன்னோட குழந்தைய தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இந்த குழந்தைய கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் இவளுக்கும் குழந்தை பிறகுது. அப்போ தன்னோட குழந்தைய மட்டும் கேர் பண்ணுறாங்க. இந்த குழந்தைய பிடிக்காது. இந்த குழந்தை பிறந்ததால் தான் அவங்க அம்மாவே அது எடுத்துக்கிச்சு, அவங்க அம்மாவே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்தாவே வெறுப்பாக இருப்பாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா அந்த தோத்தான்ற அந்த பசுமாடு வந்து மைனாவோட குழந்தைய வந்து ரொம்ப நல்லா கேராக பார்த்துக்குது. அப்புறம் அதுக்கு குழந்தை பிறந்த உடனே தன்னோட குழந்தையும் இந்த குழந்தையும் ஒன்றாவே சேர்த்து பார்த்துக்குது. ஒன்றாவே குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா சீத்தம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு மாடு இவ்வளோ பிரியமாக இருக்குது பாரு, மாடு நம்ம மனுஷனாக இருந்து நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு அவங்களோட ஒரு மனசு சேஞ்ச் ஆகுது. அப்போது அந்த குழந்தையும் தன்னோட அணைச்சிக்கிறாங்க. இந்த வேலைக்காரனோட குழந்தை இருக்குல்ல, ராமியோட குழந்தை, அந்த குழந்தைய அணைச்சி இதுவும் என் குழந்தை தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அதை பார்த்துட்டு இந்த ஜெகநாத் என்ன பண்ணுறான், அவன் அம்மாவுக்கு காலில் விழுந்து கும்பிட்றான். நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி பரவாயில்ல, என் குழந்தைய பார்த்துக்கிறீங்க. அதாவது ஒரு
விலங்குகளுக்கு என்ன இருக்கிற உணர்வு இந்த கதையில் சொல்லியிருக்காங்கம்மா. புரியுதம்மா? இதுதான் தோத்தா और मैनाன்ற கதை. ஆக்சுவலாக तोता और मैना कहानी के लेखक வந்து श्री जमदग्नि शर्मा है. इस कहानी का अनुवादक है श्री गुप्ता नारायण दास. புரியுதம்மா? அதாவது ஆக்சுவலாக இந்த கதை எழுதுன ரைட்டர் யாருன்னா ஜமத்கனி சர்மா. இதனோட கஹானிக்கு அனுவாதக் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா அதாவது ஸ்ரீ குப்தா நாராயண் தாஸ் அப்படின்றவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. வேறு ஏதோ லாங்குவேஜ் எழுதியிருப்பார், இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. லேக்கக்கோட பரிச்சை, அது ரைட்டரோட இன்ட்ரோடக்ஷன். இப்போது ஜமத்கினி சர்மான்றவர் எப்படின்னா உத்தம் லேக்கக், ஒரு சிறந்த ஒரு கதாசிரியர், ஒரு ரைட்டர். குஷல் பிரத்யாபக் அவர் श्रेष्ठ वक्ता थे. उनकी रचनाओं में कलात्मकता और भावुकता का सुंदर सम्मिश्रण है. புரியுதம்மா? அதாவது அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஆர்ட்ஃபுல்லாகவும் இருக்கும், எமோஷ்னலாகவும் இருக்கும். நல்லா அழகாக எழுதுவார். उनकी अधिकतर रचनाएं विश्लेषणात्मक है. அதாவது அவரோட மேக்ஸிமம் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது விஸ்லேஷனாத்மக் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சைக்காலஜிக்கலாக நம்ம எஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எமோஷ்னல் கதைகள் தான் எழுதியிருக்கார் அவர். இப்போ வந்து அந்த கதையோட பூமிகா, அதாவது பிரஸ்துத் கஹானிமே ஜான்வரோங்கே அதாவது நிஸ்வார்த் பிரேம். அதாவது இந்த கதையில் வந்து விலங்குகளோட நிஸ்வார்த் பிரேம், அதாவது நிஸ்வார்த்னா என்னமா, சுயநலம் இல்லாத ஒரு அன்புமா. புரியுதா? அவர் சஹஜ் வாத்சல்யம் அப்படின்னா குழந்தைங்களை வந்து எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க. சுந்தர் அவர் சஜீவ் சித்ரன் கியாக, அதை அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான் இந்த கதையில். லேखक ने स्वार्थी मनुष्यों को அதாவது गायों के माध्यम से सहज स्नेह का संदेश दिया है. அதாவது ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஸ்வார்த்தியாக இருக்கான்ல, செல்ஃபிஷாக இருக்கான்ல, அப்போது ஒரு பசுமாடு, அதாவது ஒரு மாட்டோட மூலியமாக வந்து சஹஜ் ஸ்னேக் இருக்குல்லம்மா, ஒரு நேச்சுரல் அந்த அன்பு அப்படின்றத வந்து ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காரு இந்த கதையில். புரியுதாம்மா? பிரஸ்துத் கஹானி மே அதாவது ஜீவ் ஜந்துவோं के स्वभाव का यथार्थ चित्रण किया गया है. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா வந்து ஜீவ் ஜந்து இருக்குல்லம்மா, அனிமல்ஸ், அதனோட ஒரு அந்த அதாவது என்ன சொல்கிறது, யதார்த்த சித்திரன், அதாவது அதனோட சுபாவத்தோட நார்மல் நேச்சுரல் அந்த இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, அந்த குணத்தை. அப்போ கதா சார், அப்போ அந்த ஸ்டோரியோட இது சாராம்சம். அதாவது கிசி காவுமே, ஏதோ ஒரு கிராமத்தில் ஜெகநாத் அப்படின்றவர் வந்து நமக்கு கரீப் ஆத்மி ரத்தாத்தா. ஜெகநாத்ன்ற ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தாமா. வக்கு ராமையாக்கா நௌக்கர் தான். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை கதை, ரமையாவோட அந்த நௌக்கர் தான் இவன், வேலையாள். அப்போ ரமையா ஜெகநாத்கோ अपने परिवार का सदस्य ही मानता था. ரமையா என்ன நினைக்கிறான்னா ஜெகநாத்தை வந்து தன்னோட ஃபேமிலி மெம்பராக தான் நினைக்கிறான், ஒரு வேலைக்காரனாக நினைக்கல. புரியுதாம்மா? வக் अपने नौकर को बहुत चाहता था. அந்த வேலைக்காரனை ரொம்ப அவனுக்கு பிரியம் ரமையாவுக்கு. दोनों के पूर्वज पड़ोसी थे. दोनों के दादा साथ साथ जानवरों को चराते थे. இப்போ இவங்களோட பூர்வஜ் இருக்காங்க, இவங்களோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் படோசி, அதாவது நெய்பர்ஸ், ஒன்றா பக்கத்து வீடுக்காரங்க. 2 பேருக்கிட்டே நிறைய மாடுகள்லாம் இருந்திருக்கு. அப்போது ஆனால் என்ன ஒன்றுனா இவனோட இது இருக்கால, அதாவது இந்த ஜெகநாத்தோட இது இருக்குல்ல முன்னோர்கள், அவங்களோட மாடு நிறைய செத்து போயிடுச்சு. அதனால் அவங்க இடையாயிட்டாங்க. புரியுதாம்மா? அதாவது அதாவது தாதா அவங்களோட கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா சாத் ஜான்வருக்கும் சராத்தே ஒன்றா தான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்போது ஜெகநாத்கே தாதாக்கே ஜான்வர் வந்து மீட்டுக்கு. புரியுதாம்மா? ஜெகநாத்தோட தாத்தாவோட இந்த மாடெல்லாம் செத்து போயிடுச்சு, அதனால் அவர் ஏழையாட்டு, இதே கரீப் பன்கே. புரியுதாம்மா? மற்றபடி எல்லோரும் ஒரே கேட்டகரியில் தான் இருந்தாங்க, உணர்ந்தா இருந்தாங்க. அப்போ ஜெகநாத் வந்து ரமையாக்கே பசுவோங்கோ சரா தாத்தா. இப்போ ஜெகநாத் என்ன பண்ணுறான்னா இந்த ரமையாவோட பசு மாடுலாம் இருக்குல்லம்மா, அதை வந்து மேய்க்கிற வேலை தான் அவனுக்கு. புரியுதாம்மா? அப்போ பசுவோங்கோ தேக்பால் கர்னேக்கா, அதாவது தேக்பால் கர்னேமே குஷல்தா, அதை வந்து மாடு மேய்க்கிறதுல அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாமா. வக் பசுவோங்கோ அதாவது கை தரக்கே நாம் ரக்தாத்தா, எல்லாம் அந்த மாடுகளுக்கு வந்து வெரைட்டியாக நிறைய பேர் வைப்பாமா. உஸ்னே 2 காயோங்கோ நாம் வந்து ரக்கேத்தே தோத்தா ஒரு மைனா. 2 மாட்டுக்கு தான் அவன் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கான், தோத்தா மைனா. தோத்தானா கிளி, ஆக்சுவலாக மைனான்னா அந்த இதில் பறவை, ஆனால் அந்த மாட்டுக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்காரு. வக்கு பசு சராக்கர் ஷாம்கோ கர் லவுட்டாத்தா, அதாவது இந்த மாடுங்களை போய் மேய்ப்பான், சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வருவான்.
घर पहुँचते ही वो जानवरों को अदा यथास्थान पर बांध कर उनको चारा भी डालते था. அதாவது அந்த மாட்டுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லைம்மா, கொட்டை மாட்டு கொட்டையில் போய் கட்டிட்டு அதுங்களுக்கு சாரா அதாவது உணவு போடுறோம் என்ன அந்த ஃபுட்டு கொடுத்துருவோம். அப்போ அதாவது ஜான்வர் ஆப்பஸ் மே லடுத்தே தே. அப்போ வந்து சப்போஸ் மாடுங்கள்லாம் வந்து ஆப்பஸ் மே லடுத்தான்னா எல்லாம் சண்டை போட்டுக்கல. அப்போ அப்படி சண்டை போட்டுக்குச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்னா உनको खूब डांटता था. உன்னை போய் திட்டுவான் அந்த மாடை, ரொம்ப நல்லா அதிகமாக திட்டுவான். அவர் உनको अच्छे अच्छे உபதேஷ் भी सुनाता था. அதுக்கு அட்வைஸ் வேறு பண்ணுவான், உபதேசம் கூட பண்ணுவான். நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏக் தின் வந்து ஜெகநாத் வந்து जब काम कर रहा था वो टाइम வேலை செஞ்சுட்ருக்கான். அந்த டைமில் வந்து ரமையா की माता ने उसको बुलाया. அப்போ ரமையாவோட அம்மா வந்து கூப்பிட்றாங்க அவனை, ஜெகநாத்தை கூப்பிட்டு तुरंत वह उठा, உடனே ஏஞ்சி போகிறான் வேகமாக. அப்போ वह दोनों गायों को चराने அதாவது गायों को बुलाने लगा. ரெண்டு மாட்டையும் தேடுறான், மாடையும் கூப்பிட்றான். लेकिन वे दोनों गाय வந்து तोता और मैना அதாவது वहाँ नहीं थी. அது ரெண்டும் அங்கே இல்லை. उसने सब जगह ढूंढा, எல்லா இடத்துலையும் வேகமாக போய் தேடுறான். लेकिन उसे कहीं भी गाय नहीं मिली. எங்கேயுமே அந்த மாடும் கிடைக்கல. वह बहुत घबरायाना ரொம்ப பயந்துட்டான். दोनों வந்து கர்ப்பின் गाय, அதாவது दोनों प्रेग्नेंट மாடுங்க ரெண்டுமே. அப்போது ஜெகநாத் की पत्नी வந்து ராமி घर में अकेली थी. அப்போ அவன் ஒய்ஃப் வந்து வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. एक दो दिन में उसका भी அதாவது பிரசவ होने वाला था. அவளுக்கும் குழந்தை பிறக்க போகுது. அப்போது ராமையா की माता ने कहा, ரமையாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஓனரோட அம்மா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, देखो ஜெகநாத், இங்கே பாருப்பா, तुम्हारी पत्नी यहीं इसी झोंपड़ी में அதாவது एक महीने रहे, அதாவது எங்கள் கூடயே இருக்கட்டும் ஒரு மாதம் என்ன, இது இங்கேயே இருக்கட்டும். जब तक उसका प्रसव नहीं हो जाएगा तब तक मैं उसको संभालूंगी. எப்போ வரையும் அவளுக்கு ப்ரெக்னென்ட், அதாவது ஒரு மாதம் இங்கேயே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் என்னோடய அண்டர் கமாண்டில் சூப்பர்விஷனில். அவள் குழந்தை பிறந்த பிறகு அவளை ஒன்றா நீ வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்கிறாம்மா. புரியுதாம்மா? அப்போது இப்போ என்ன பண்ணுறான், அதாவது நான் மை சமாளுங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா பத்திரமா. அப்போ ரமையா की पत्नी சீத்தம்மா ने भी उसकी உச்சித் தேக்பால் கர்னேக்கா வச்சன் தியா. அப்போ சீத்தம்மா இருக்காங்கல்ல அந்த ஓனரோட ஒய்ஃப், அவங்களும் நாங்களே நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. புரியுதா? இசலியே ஜெகநாத்னே நிஷ்சித்தா. அதனால் இவங்க ரெண்டு பேருமே இவங்க ப்ராமிஸ் பண்ணோடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறான். எப்படியும் நம்மளோட ஒய்ஃப் வந்து நம்மளோட மாளிகையை நல்லா பார்த்துப்பாங்க மாளிகை வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டான். அப்போது ஜெகநாத் ஜோனும் காயுக்கு கோஜ் மே நிக்கல் படா. ரெண்டு மாட்டையும் தேடி அவன் போகிறாமா. அப்போ ராஸ்தே மே உஸ்னே ஏக்கு காலே நாக்கோ தேக்கா. அப்போ வழியில் வந்து ஒரு கருப்பு பாம்பு, பெரிய பாம்பை பார்க்குறான். பார்த்த உடனே உசே காலே நாக்கி பிரணாம் கற்கே ஆகே படா. அப்போ உடனே அந்த பாம்பை என்ன பண்ணுறான், கையெடுத்து கும்பிட்றான், பிரணாம் கர்றான்னா நான் வணங்கிட்டு முன்னே ஏறி நடக்கிறான். அப்போது பகுத் டூனே பர்பி காய நைமில், ரொம்ப தேடி பார்த்தா கூட அவனுக்கு பாடு கிடைக்கலமா. வக் நிராஷ் ஓக்கர் பைட் கியா. அப்படியே ரொம்ப சோகமாக என்ன பண்ணுவான், உட்காந்துடுறான். அப்போ உட்காரும்போது உஸ் சமய கிசி காய்க்கா அதாவது ரம்பானேக்கு ஆவாஜ் சுனாய்படி உடனே ஏதோ மாடு சத்தம் போடுறது அவனுக்கு கேட்குது. உஸ்னே தோத்தாக்கோ புலாயா. உடனே தோத்தாவை பேர் விட்டு கூப்பிட்றான். அப்போ காய் துரந்து சாமனே ஆக்கர் கடி ஹோகி. அதை தோத்தா வந்து முன்னே வந்து நின்றுச்சு. வக் மைதான்கி ஒரு தௌடி. அங்கேருந்து திரும்பவும் ஒரு மைதானத்தை நோக்கி ஓடுது. அப்போது அந்துமே மைனா கே பாஸ் ஆக்கர் தோத்தா ருக்கி. அப்போது நேராக ஓடி போய் எங்கே நிற்குதுன்னா மைனா கிட்ட போய் நிற்குதுமா. மைனா வந்து பிரசவ வேதனாமே தடப்பு ரயித்தி. அதுக்கு வந்து பிரசவ வேதனான்னா வந்து இதாக டெலிவரி ஆக போகுதுமா, அதனால் அது ரொம்ப துடிச்சிட்டே இருக்குது. அப்போது உசே தேக்கர் தோத்தா சில்லா ரயித்தி. அதை பார்த்துட்டு இதுவும் கத்திட்டே இருக்குது இந்த மாடும். அப்போ தோடி தேர் பாது மைனா ஏக்கு பச்சரேக்கோ ஜனம் தியா. கொஞ்சம் நேரத்துலேயே அதுக்கு ஒரு குழந்தை பிறகுதுமா. பச்சரான்னா கண்ணுக்குட்டி பிறகுது. அப்போ ஜெகநாத் உசே பச்சரேக்கோ விட்டாயா. உடனே அந்த கண்ணுக்குட்டி அவன் தூக்கிறான். மைனா அப்பனே பச்சரேக்கோ சாட்னே லகி. அப்போ மைனா என்ன பண்ணுது, பச்சரேக்கோ சாட்னே லகின்னா இந்த கண்ணுக்குட்டியை நக்குது. அது நாக்கால் நக்கி விடுது. அதாவது சாண்ட்னான்னா நக்கிறது. நக்கின உடனே ஏக்கு கண்டேக்கே வாது, ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் பஜ்ரேக்கோ லேக்கர் கர்ச்சலா. அப்போ ஒரு மணி நேரம் பொறுத்து அந்த மாடை கண்ணுக்குட்டி ஓடிட்டு இவன் வீட்டுக்கு போகிறான். उसके साथ साथ दोनों गाय तोता और मैना भी चली. ரெண்டு மாடும் கூட போகுதுங்க. அப்போ घर पहुंचकर उसने कंधे से बछड़ों को नीचे उतार कर रखा. வீட்டுக்கு போன உடனே கழுத்துலேருந்து தோல்லேருந்து அந்த இதை இறக்குறான், அந்த கண்ணுக்குட்டியை இறக்கி கீழே வைக்கிறான். வக் अपनी पत्नी को देखने के लिए घर गया. ஒய்ஃபை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். அதாவது வஹா கியா ஹே ஸ்திரியோं की भीड़ लगी हुई है. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்லாம் நிறைய ஒரு ரொம்ப கும்பலாக சேர்ந்துருக்குறாங்க. அப்போ ரமையாக்கா மகானே கஹா. அப்போ ரமையோட அம்மா சொல்கிறாங்க, கவரானிக்கு கோய் பாத் நை, நீ ஒன்றும் பயப்படாத,
तुम जो है जाओ और मैना को ख्याल रखो நீ போ இப்போ மைனாவை நீ பத்திரமா பார்த்துக்கோ ஜெகநாத் வாபஸ் ஆகையா உடனே அவன் திரும்பி போயிடுறான் वह बहुत भयभीत था அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் उसने अदावद सवेरे दूसरे नौकरों को जानवरों के साथ भेज दिया थोड़ी देर बाद जगन्नाथ को सूचना मिली कि किसी अदावद उसकी स्त्री ने एक बच्चे को जन्म दिया कुछ நேரத்தில் வந்து என்ன வேறு ஒரு நௌக்கர் இருக்கான் இல்லாமல் வேலைக்காரங்க அவன் கூட வந்து இந்த மாடுகளை மேய்க்கிறதுக்கு அமுச்சு விட்டுறான் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா அந்த மைனா இருக்குல்லம்மா அந்த மாடு அது வந்து ஜமீன் பர் படி हुई அப்படியே பார்த்தா தரையில் விழுந்து கிடக்குதுமா वह अपने बच्चों को அதாவது अर्ध दृष्टि से देखती रही அப்படியே பாதி கண்ணை திறந்த மாதிரி தன்னோட அந்த கண்ணுக்குட்டி அதை பார்த்துனே இருக்குது அச்சானக் वह नीचे गिर पड़ी और मर गई அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுமா அந்த மாடு वह देख कर तोता चिल्लाने लगी அதை பார்த்துட்டு இந்த என்ன அது தோத்தான்ற அந்த மாடு வந்து ரொம்ப கத்துது जगन्नाथ भी रोने लगा அவனும் அழுவ ஆரம்பிச்சிட்டான் அப்போ ரமையா और उसकी माँ ने उसे समझा बुझाकर शांत किया அவ ரமையாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க ஓனரும் அவங்க அம்மாவும் அவனை வந்து समझा बुझाकर நீ கொஞ்சம் அதாவது அறிவுறுத்தி நீ கொஞ்சம் அமைதியாக இருந்து शांत करवाया அவனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அப்போது जगन्नाथ के घर में उसकी पत्नी रामी ने भी तड़प कर उस अपने प्राण दे दिया வீட்டில் அவன் ஒய்ஃப் என்னாச்சுன்னா திடீர்னு என்ன ஆச்சு துடிச்சு இறந்து போயிடுறாங்க விழுது அப்போது जगन्नाथ के हृदय में मैना और पत्नी दोनों के लिए समान स्थान था माँ अब वे दोनों ही नहीं அதாவது அவன் மனசில் வந்து அவன் ஒய்ஃபுக்கும் அந்த ராமி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அந்த மைனா இருக்குல்ல அந்த மாடு அதுக்கும் ஒரே இடம் தான் அவன் கொடுத்து வச்சுருந்தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அவன் விரும்பினான் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க नहीं रहे ना ரெண்டு பேருமே இப்போ இல்லை அப்போது रमैया की माँ வந்து जगन्नाथ का अदावद दुख दूर करने का अदावद बरसक प्रयत्न करने लगी அவனோட மனசை வந்து மாற்றணும் அவனோட துக்கத்தை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அந்த ரமையாவோட அம்மா ஆனால் என்னாச்சு அது வந்து वह उसके बच्ची अदावद बच्ची को देखने अदावद देखभाल करने लगी ஆனால் அவனை பண்ண முடியல அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறா रमैया की पत्नी सीतम्मा भी गर्भवती था புரியுதாமா गर्भवती அந்த சீத்தம்மா வந்து அந்த டைமில் அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க इसलिए रमैया की माँ को उसकी भी देखभाल करनी पड़ी அப்போது அவங்க அம்மா என்னாச்சு ரமையாவோட அம்மா வந்து இந்த சீத்தம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா அது அவங்களோட லுக் ஆஃப்டர் பண்ணுறதும் அவங்களோட வேலையாக போயிடுச்சு அப்போ ஜெகन्नाथ வந்து बड़ी सावधानी से सतर्कता के साथ मैना के बछड़े की அதாவது என்ன சொல்கிறது தேக்பால் கர்த்தா தா புரியுதாமா பத்திரமா அவன் வந்து மைனாவை பார்த்துக்கிறாமா யார் இந்த இது இல்லை மைனாவோட அந்த பச்சராவை கண்ணுக்குட்டியை பார்த்துக்கிறான் யார் இவன் அந்த ஜெகन्नाथ அப்போ என்னாச்சுன்னா सीतम्मा का एक बच्चा हुआ सीतम्मा को ஒரு குழந்தை பிறகுதுமா रमैया की माँ ने बच्चे और बहू को आशीर्वाद दिया என்ன அவங்க ரமையோட அம்மா என்ன பண்ணுறாங்க குழந்தையும் அந்த பஹு இருக்கா மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க सीतम्मा के मन में अदावद रामी के बच्चे के प्रति जगह अदावद जरा भी स्नेह नहीं था புரியுதாமா அந்த சீத்தம்மாவுக்கு இந்த குழந்தைய சுத்தமாக பிடிக்கல ஏன் அதாவது யார் அந்த ஜெகநாதோட குழந்தைய அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல वह उसने अदावद घृणा करती थी அவனை பார்த்தாவே அவளுக்கு வெறுப்பாக இருக்குது एक दिन उसने बच्चे के बारे में कहा ஒரு நாள் அவன் வந்து அந்த குழந்தைய பற்றி என்ன சொல்கிறேன்னா एक बच्चा है माता का हतक है புரியுதாமா அதாவது அவங்க அம்மாவோட இதுவே என்ன அம்மாவை இது கொன்னுடுச்சு पैदा किया हुआ அவர் மைனா கோபி மாடு டாலா இது பிறந்ததுனால மைனான்ற அந்த மாடு பசு மாடு அதுவும் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறா அப்போ ஜீவித் रहने इसका मर जाना अच्छा இது உயிரோடு இருக்கிறத விட சாவதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திட்டுறா ये बात सुनकर रमैया की माँ बहुत दुखी हो गई இதை ரமையாவோட அம்மா கேட்டுட்டு அவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்படின்ட்டு एक दिन வந்து தோத்தா बड़े प्यार से बछड़े की शरीर को छाड़ने लगी அந்த கண்ணுக்குட்டியை வந்து இந்த தோத்தா மாடு இருக்குல்ல இன்னொரு மாடு மைனாவோட இன்னொரு மாடு தோத்தா தானம்மா அந்த மாடு இந்த கண்ணுக்குட்டியை நக்கிட்டே இருக்குது அப்போ பஜ்ரா வந்து குஷு அப்போ அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்போ தூசரி ஊர் வந்து ஜெகन्नाथ का बच्चा रोने लगी ஆனால் வேறு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஜெகन्नाथோட குழந்தை அழுதுட்டு இருக்குமா ஆனால் सीतम्मा उसकी तरफ ध्यान नहीं दिया அவளை அதை பார்த்துக்கவே இல்லை அவள் கண்டுக்கவே இல்லை उसने अपने बच्चे को उठा लिया
தன்னோட குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறா. ஜெகநாத் கா பச்சுவோ ரோத்தா ஹீ ரே கயா. அது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. புரியுதாமா? அதை வந்து கண்டுக்கவே இல்லை அவங்க. அப்போது அதாவது இந்த தோத்தா வந்து சொன்னால் இல்லைம்மா, தோத்தான்ற இன்னொரு பசுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து தோத்தா ஏக் பச்சரேக்கு ஜனம் தியா, அதுக்கு ஒரு குழந்தை பிறகுதுமா. அப்போது மைனா கா பச்சரா ஜப் தூத் பீனே லகா, அப்போ மைனாவோட குழந்தை இருக்குல்லம்மா, அது வந்து பால் குடிக்குதுல்ல, தப்பு தோத்தா சுப் ரஹி. அப்போ வந்து அதாவது அந்த பால் யாருக்கு குடிக்குது, தோத்தான்ற அந்த மாட்டுக்கிட்ட பால் குடிக்குது. அப்போ கூட அது வந்து என்ன, ஒரு விலங்குன்னும் பொழுது அதுக்கு மேலே அன்பு அதிகமாக இருக்குது ஒழிய தன்னோட குழந்தை இல்லை அப்படின்ற எண்ணப்பு அதுக்கு இல்லை. அப்போ தோனும் பச்சதே ஏக் சாத்து தூது பீனே லகி, 2 கண்ணுக்குட்டியுமே ஒன்றா அவங்க தாய்கிட்ட பால் குடிக்குது. யக் தேக்கர் ஜெகநாத் பகுத் குஷ்வா, இதை பார்த்துட்டு ஜெகநாத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாரு 2 குழந்தையும் அந்த தோத்தா நல்லா பார்த்துக்குதுன்னு. தோத்தாக்கே அபூர்வ அதாவது அபூர்வ பிரேம் கோ தேக்கர் சீத்தம்மா பி தங்கு ரே. இதை பார்த்துட்டு சீத்தம்மா இருக்காங்கல்ல, அந்த அதாவது ஜெகநாத் இருக்கார்ல அவனோட ஓனர் ரமையாவோட அம்மா, அது அவங்களோட ஒய்ஃப் இல்லை சீத்தம்மா, அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது ஒரு விலங்கு கூட இந்த மாதிரி இருக்குது தேக்கர் ஜெகநாத் அதாவது தங்கு ரேங்கன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. உஸ்கே ஹிருதயமே பி ஜெகநாத் கே பச்சே பிரதி அதாவது பிரதி ஜோ துர்பாவனாத்தி வகு தூர் ஹுயி. அவங்ககிட்ட அதாவது அந்த குழந்தை மேலே வந்து அவன் மேலே ஒரு கெட்ட எண்ணம் இருந்துச்சுல்ல, அந்த எண்ணம் கூட அதை பார்த்துட்டு என்னாச்சு, தூரம் போயிடுச்சு. உஸ்க்கு ஹிருதயமே வந்து ஜெகநாத் கே பச்சே பிரதி ஜோ துர்பாவனாத்தி வகு தூர் ஹோகி உஸ்கா அதாவது மாத்ருத்வ ஜாகூட்டா. அப்போ அம்மா அப்படின்ற அந்த தாய்மை உணர்வு மட்டும்தான் அவளுக்கு வருது, அந்த கிருணா வந்து போயிடுச்சு. புரியுதாம்மா? சீத்தம்மாவே அப்பனி கர்ணி பர் படா அதாவது படா துக்குவா, அதாவது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோமே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சது மேலே தனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக ரொம்ப துக்கப்படுறா. ஜெகநாத் கே பச்சேக்கோ கோத் மே லேக்கர் தூத் பிலானே லகி, அதையும் அந்த குழந்தைய மடியில் போட்டு பார்த்துக்கிறா. ஓகேவா? அப்போது சீத்தம்மா கே பைரோம் பர் கிர்படா. அப்போ ஜெகநாத் என்ன பண்ணுறான்னா, இவன் சீத்தம்மாவோட காலில் விழுந்து சொல்கிறான், அதாவது மாதா சீத்தம்மா தும் பச்சேக்கே ஹீ மாதா நையே தும் மேரி பி மாதா ஹோ. என்ன குழந்தைக்கு மட்டும் இல்லைம்மா, நீங்கள் எனக்கு வந்து அம்மா, ஏன்னா ஒரு தாய்மையை வந்து நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இஸ் பிரகார் வந்து லேखक தோத்தா மைனா கே மாத்தியம் சே அதாவது பவித்ர பிரேம் அவர் வாத்சல்ய கா மகத்துவ பிரகட் கத்தியா, அதாவது ஒரு மாடுங்களோட அந்த விலங்குகளோட அன்பை வச்சு ஒரு தாய்மை உணர்வை வந்து தெளிவாக சொல்லியிருக்காருமா. என்ன ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கரம்வீர் அப்படின்ற ஒரு ஸ்டோரி, அப்புறம் நூரு நிசா அப்படின்ற ஒரு ஸ்டோரி, அதுக்கப்புறம் கைதி, இன்னும் ஒரு 3 ஸ்டோரி நம்ம பார்ப்போம்.